சென்னை சென்ட்ரல் அருகே வீடு இல்லாமல் தெரு ஓரங்களில் வசிக்கும் பொதுமக்கள் வீடு வழங்க கோரி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து அந்த பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ரஃபிக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல் அருகாமையில் இருக்கக்கூடிய 7 கிணறு சாலையில் தான் தற்போது வருகிறோம். இந்த சாலை ஓரங்களில் சுமார் 40-50 ஆண்டுகளாக வசித்து வரக்கூடிய சாலை ஓர வீடு இல்லாமல் அவதிப்படக்கூடிய அப்பகுதி மக்கள் தான் தற்போது கேட்டறிந்து வந்தபோது அவர்களுக்கான வீட்டு வசதிகள் இல்லாத நிலையில் தான் மிகவும் வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்து வருகின்றன. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேரடியாக வந்து தங்களுடைய ஆவணங்கள் மட்டுமே பெற்றுக்கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் தங்களுக்கான வீடுகள் இதுவரை ஒதுக்கப்படவில்லை என்பதுதான் வேதனை அளிப்பதாக தெரிவித்து வருகின்றன. இதை பற்றி கேட்டறிவோம். சவுன்வெல்ஸ் தான் நாங்கள் இருக்கிறோம். தலைமுறை நாங்கள் இங்கே தான் வாழ்ந்து வசித்து வருகின்றோம். நாங்கள் எல்லாருமே இங்கே கூலி தொழில தான் சார். வாழ்வாதார அடிப்படையின் பல எல்லாரும் கஷ்டப்பட்ட மக்கள் தான் இங்கே நாங்கள் வசித்து வைக்கிறோம். இங்கே மலையப்பன் சீட்டு, செஞ்சேவி சீட்டு, ஈபி, அப்புறம் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சந்தா தான் நாங்கள் ஒன்றி இருக்கிறோம். நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி மனுக்களை வந்து வாங்கிட்டு தான் போகிறாங்க, பெற்றுக்கொண்டு தான் போகிறாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்கிற விட வந்துடும் உங்களுக்கு, வந்துடும் ப்ராசஸில் இருக்குது, இதை தான் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு. ஆனால் இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு இது கூட எங்களுக்கு வந்ததே இல்லை. இங்கே வந்து சில சரியான ப்ரூஃப்னால் சில பேருக்கு வந்து ரேஷன் கார்டு எங்களுக்கு இன்னும் ப்ராசஸில் இருக்குது, இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. அந்த மாதிரிப்பட்ட மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்கள் தாழ்மையோட வீடு அளிக்குமாறு நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் சார். மேலும் தங்களுக்கான ஒவ்வொரு முறையும் வந்து சென்னை மாநகராட்சி இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை கொடுத்து செல்வதோடு சரி, ஆனால் தங்களுக்கான வீடுகள் வந்துள்ளது என்பது ஒரு நற்செய்தியும் வருவதில்லை என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபிக். இந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். புள்ள குட்டியெல்லாம் வச்சுக்கின்னு வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுன்னுக்குறோம். மழை வந்தால் இன்னாண்டு அண்ணாண்டு போகிறது, அண்ணாண்டு இன்னாண்டு வருது. ரொம்ப கஷ்டப்படுறோம். மழை வந்தால் சத்திரம் மட்டும் திறந்து விட்டா போதுமா சார், எங்களுக்கு வீடு வேணாவா? வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுன்னுக்குறோம். எந்த கடை சாத்தோம், எந்த கடையில் நாங்கள் போய் படுக்கணும் அப்படின்றாங்க. கடையை திறந்தோடனே ஓடி வெட்ட போய் படுக்கிறோம். ஒரு கடையை தாண்டுறோம். எங்களுக்கு வீடு கேட்குறோம். எல்லாரும் எங்களுக்கு ஒரு 60 ஃபார்ம் கொடுத்துருக்குறோம். 60 பேரும் நாங்கள் சம்மதத்தோடு கேட்குறோம். எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ஒற்றுமையாக கேட்குறோம். எங்களுக்கு வீடு வேணும் சார். எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 5 தலைமுறையாகவே இங்கே தான் இருக்கோம். எலெக்ஷன் டைம் மட்டும்தான் எங்கள் ஜனங்க வந்து தெரிவாங்க. மற்றபடி எங்களுக்கு வீடு வசதியோ ஒரு பாத்ரூம் வசதியாக இருக்காது. ஒரு அவசரத்துக்கு ஏஜ் அட்டன் பண்ணால் கூட, எங்களுக்கு மென்சஸ் ஆனால் கூட கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரமாக போய்ட்டு தான் எங்களுடைய பாத்ரூம் போகிற வசதி, குளிக்கிற வசதி. விடிய காலையில் ஆகும்போது கடைக்கு திறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரோட்லேயே துணியை மறைச்சி குளிக்கணும். வயசானவங்க இருக்கும், அவங்களுக்கு ஒரு சுகாதாரம் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது. கிட்டத்தட்ட இங்கே 64 குடும்பம் கிட்டே இருக்குது இந்த சுற்றி சரௌண்டிங்கில் மட்டும். அவங்களுக்கு இந்த விடியல் அரசு மூலமாக எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னு கேட்குறோம். எனக்கு 33 வயசு ஆகுது. நான் எங்கள் ஆயா, எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா எல்லாருமே இங்கே தான் பிறந்தோம், இங்கே தான் வளர்ந்தோமே. நாங்கள் சவுன்வெல்ஸ் சார், இது சவுன்வெல்ஸ் எல்கிணர் தெருவு. இது 32 இதோ இந்த இடத்துல தான் நான் இருக்கிறோமே. இங்கே தான் குளிப்போம், இங்கே தான் உட்காருவோமே. இந்த கடை சாத்தினா தான் நாங்கள் இங்கே தான் படுப்போம். இந்த ரோட்டில் தான் அப்படி படுப்போம். எதுனா ஒரு வண்டி கிண்டி வந்தால் கூட, எங்கள் தாத்தா கூட இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வண்டி ஏற்றி, லாரி ஏற்றி அவர் இறந்துட்டார். ஆனால் இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோமே. இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் இந்தமாரி 10 மனு கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். எங்களுக்கு எந்த இதுவுமே எங்களுக்கு வரல. குடிசை போட்டால் தான் உங்களுக்கு வீடு தருவேன்றாங்க. எங்கள் ஆயா காலத்துல, எங்கள் தாத்தா காலத்துல வல்லகர் ஆட்சின்னு அவங்க இருக்கிறாங்க. வீடு தரேன் எங்களை இப்படியே ஏமாற்றினாங்க. மேலும் கலைஞர் ஆட்சியில் இருக்குல்ல, வீடு எங்களுக்கு தரல. தொடப்பக்கம் கன்னி நகரெல்லாம் முருந்தர் சார்ந்தெல்லாம் பின்ன வீடு கொடுத்தாங்க. இப்போ எங்களுக்கு வீடே கிடைக்கல. இந்த ஆட்சி வந்தாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் வீடு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து கமிஷனு கட்சி தான் இப்போ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி செய்கிறாங்க. கார்பரேஷன் ஆஃபீஸ் வந்து ஜாமான் வாரி போட்டு ராலி வாரி போட்டு போயிட்டாங்க. கேட்டு போனால் ஏன் இங்கே இருக்கிற, இல்லை இப்போ காலி பண்ண எங்கே காலி பண்ண முடியும்? வீடு கொடுத்தாங்க போகிறோம். இது ரொம்ப காலமாக இருக்கும். நாங்கள் மழை பெஞ்சாலும் காற்று அடித்தாலும் பொண்டாடி குடும்பம், அப்பா அம்மா, இது எங்கள் அப்பா அம்மா, இது இத்தனை வருஷமாக இங்கேயே நாங்கள் கிடக்குனாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் வீடு கிடைக்க மாட்டேது. எவ்வளோ பேர் வந்தாலும் வீடு வாசி இல்லாத நாங்கள் ரோட்லேயே இருக்கிறோம். 4 மணிக்கு 3 மணிக்கு வந்து குளிக்கிறதாக்குது. எங்களை இங்கே இருக்கிற பாய்ங்களாம் எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. சாமான் செட்டுலாம் வாரி, கொல்லை லாரி வர வச்சு வாரிட்டாங்க. சாமான் செட்டுலாம் வாரினா கூட நாங்கள் என்ன சொன்னால், எங்களுக்கு என்றைக்கு நீங்கள் வீடு வாசல் தரீங்களோ அன்றைக்கி தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் காலி பண்ணி போக முடியும் இன்னும் நாங்கள் சொல்லி வைராகிகமாக இந்த இடத்துல இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரரும் முடியாது, நடக்க முடியாது. நானும் வீட்டு வேலை செய்து தான் பொழைச்சி நிற்கிறேன்.